ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் உனக்காக அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமா இப்போது உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. ஆமென் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான விருப்பத்தையும் உன் வாழ்க்கையில அரங்கேற்றி கொடுக்க போறேன். யார்கிட்ட போய் உன் மனசுல இருக்க வருத்தங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் பகிர்ந்துக்கிட்டேயோ அவங்க மூலமாகவே நான் உனக்கான நல்லதை செய்ய போறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில சரியாக நடக்கும்ன்ற சந்தோஷத்தோட அடுத்தடுத்த செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. முடியாதுன்னு மட்டும் எதையும் விட்டு விட வேண்டாம். முயற்சி செஞ்சினா கண்டிப்பா அனைத்தையும் உன்னால முடிக்க முடியும். நீ இழந்த அனைத்தையும் மீட்டு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்ற நம்பிக்கைய நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. கீழே விழுந்தாலும் நான் எந்திரிச்சு நிற்பேன், தோத்தாலும் மறுபடியும் ஜெயிச்சு காட்டுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். யாரையும் நம்பி நீ வாழ்க்கைங்கிற ஏணில ஏறக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது உனக்காக போடப்பட்ட ஏணி. அதில் உன்னுடைய சுய முயற்சியின் மூலமா உன்னுடைய திறமையின் மூலம்தான் நீ ஏற முடியுமே தவிர அடுத்தவங்களை நம்பி அந்த வாழ்க்கைங்கிற ஏணில ஏறினா எப்போ அவங்க காலை வாரி விடுவாங்கன்னு தெரியாது. எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் காலம் மாறும்போது சூழ்நிலை மாறும்போது யார் மனசு எப்படி யோசிக்கும்னு சொல்ல முடியாதல்லவா. உன் முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சாலும் நீ செஞ்ச பயிற்சிக்காக இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக அடுத்த முறை வெற்றியை கொடுப்பேன். இந்த மன உறுதியும் நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ள இருந்தா நீயும் உன் வாழ்க்கையில கோபுரமாக உயரலாமேன் செல்வமே. எந்த வேலையை நீ எப்படி செய்யணுன்ற விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு சொல்லி கொடுக்குற. நீ எதிர்பார்த்த விஷயங்களை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். ஏன்னா எல்லா வேலைகளையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ திட்டமிட்டது போல அனைத்தையும் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் மனசு மகிழ்ச்சியாக இருந்தாலே உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக சீராக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான கசப்பான விஷயங்களை மட்டுமே யோசிக்காம உன் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நினைவுகளை நிகழ்ச்சி பாரு. அந்த மகிழ்ச்சி எப்போதும் உனக்குள்ளே இருந்தாலே உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடமும் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கக்கூடிய உறவுகளிடமும் கூட நீ தொடர்பு கொண்டு பேசும்போது உன் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டு காத்திருக்கியோ அது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான சூழல்களை நான் உருவாக்குறேன். நீ எதை கண்டு பதைந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த எல்லா விஷயங்களும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து நீ செய்யும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு முழு வெற்றியாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கடமைகளை எல்லாம் நீ சரியாக தானே செய்கிறாய். ஆனால் அதை புரிஞ்சுக்காம ஒரு சிலர் உன்னை குறை சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய குறை நிறைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் உன் ஆள் மனசில் இருந்தாலே போதும். எது இருந்தாலும் இல்லாட்டியும் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியுமென்னு செல்லமே. உன்னுடைய விடாமுயற்சிக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். உன் ஆசைகள் எதுவும் ஒருபோதும் கனவாக போகாது. உன் விருப்பங்களை எல்லாம் நான் பல மடங்கு வெற்றியாக நிறைவேற்றி கொடுக்குறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நான் உருவாக்குவேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன். உன்னை தான் நான் தேர்வு செஞ்சுருக்கேன். உன் வாழ்க்கையை உயர்த்தணும் மாற்றணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நடந்து முடியும்படி நான் செய்கிறேன்.
பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை பொக்கிஷமா மாறுறத நீ கண்கூடா மனம் குளிர பார்க்கலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணைக்காக நீ என்கிட்ட வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? அவங்க உன்னை சரியா புரிஞ்சுக்காம உன் மனசை கஷ்டப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிறாங்களேன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் மனசை அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீயாக எதையாவது முயற்சி செஞ்சு இன்னும் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கிக்காம இதை கொஞ்சம் அப்படியே ஆறப்போடு. கூடிய சீக்கிரம் உன் துணைக்கு உன்னை பற்றின புரிதலை உண்டாக்கி அவங்க குடும்பத்தோட ஒத்துமையா அமைதியா பொறுமையா உன்னை மிகச்சிறந்த அன்போடு பார்த்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. கூடிய சீக்கிரம் உன் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்த உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என் செல்லமே. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன். கலியுக வரதனாகிய இந்த கந்தன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உள்ளன்போட மனசுல நம்பிக்கையோட என்னை துதித்தாலே கண்டிப்பா நீ கேட்டது கிடைக்கும், நீ நினைச்சது நடக்கும். உன் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையேன்னு சொல்லிதானே கலங்குகிறேன். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்கிறேன். கூர்மையான வேல் கூட நெருப்பில் வெந்துதான் அப்புறமா வேலாக மாறுது. இப்போது நீ சந்திக்கிற சவால்களும் கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு மிகச்சிறந்த பக்குவப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக மாற்றும். நடக்கிறத பார்த்து நீ சோர்ந்து போகாதே. உன் விடாமுயற்சிக்கு உரிய பலன் நிச்சயமாக கிடைச்சே தீருமென் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு விளக்கேற்றுவதற்காகவே நீ ஏன் முன்னால விளக்கேத்துன்னு சொல்கிறேன். நீ எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தின் ஒளி உன் வாழ்க்கையில் ஜொலிக்க போகுது. காலாகாலத்துக்கும் நான் உனக்கு துணையாக இருந்து வெளிச்சத்தை கொடுப்பேன். இனி எல்லாமே நீ திட்டமிட்டது போல உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் மனசில் சோர்வையும் சோகத்தையும் கொடுத்த எண்ணங்களை மாற்றி உனக்கு ஒரு புது உற்சாகத்தை நான் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் வளைஞ்சு அனுசரித்து விட்டு கொடுத்து போனவங்களுக்கு இப்போது வாழ்க்கையே வளைஞ்சு கொடுக்க போகுது. உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த முருகன் அருளால் உன் வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்ள தயாராகு. உனக்கு தேவையான ஞானமும் செல்வமும் என அனைத்தையும் நானே அள்ளி கொடுக்கிறேன் என் செல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் என் அருளால் அதை கடந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை அகற்றி உனக்கான நல்லதை எல்லாம் நானே உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். யாரையும் பழிவாங்கணுன்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். காலம் வரும்போது அது தானாகவே நடக்கும். உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நான் நன்மைகளை கொடுப்பது போலவே உனக்கு கெடுத நினைத்தவர்களுக்கு உரிய தண்டனையும் உரிய காலத்தில் நான் நிச்சயமாக கொடுப்பேன். நீ ஒன்றும் எதையும் யோசித்து வருத்தப்படாத. நீ என்கிட்ட வேண்டினது இன்னும் உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அது கிடைக்காது. இதுதான் உன் தலைவிதி. நீயாகவே முடிவுக்கு வந்துட வேணாம். தாமதம்தான் ஆகுதே தவிர நான் எதையும் தராமல் இருக்க மாட்டேன்னு செல்லமே. உனக்கான நேரம் கூடிய சீக்கிரம் வந்து சேரும். உன் பிரச்சனைகளை எல்லாம் நாளைக்கே ஒரு அதிசயத்தின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்து தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை அதுக்காகவே அனுப்பி வச்சேன். இதை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக மாறும்படி நேரம் கைகூடி வரும். உன் விதியவே நான் தலைகீழாக மாற்ற போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற தான் போகிற. உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் தூக்கி போடு. நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் என் செல்லவே. உன் மனசில் இருந்த அத்தனை கவலைகளுக்கும் இன்று இரவோடு இரவாக முடிவு கட்டி நாளைக்கு நீ சந்தோஷப்படும்படியா ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நான் இருந்து நீ சற்றும் எதிர்பாராத நன்மையான பல நல்ல நிகழ்வுகளை உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இப்போதும் கூட ஒரு சிலர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே நினச்சி கவலைப்படாத.
யார் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை முழுசாக சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கை சூழ்நிலையை சரி செஞ்சு நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் என் செல்லமே. நீ எதிலும் அவசரப்படாத. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க மாறிட்டாங்கன்னு நீயாகவே யார் மீதும் தப்பு கணக்கு போட வேண்டாம். எப்போதும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்க பழகு. அன்பாலேயோ பாசத்தாலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ அவசர முடிவை எடுத்து அப்புறம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம். நீ பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். ஏற்கனவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு காத்திருந்து பார்த்திருக்கும் உனக்காக இனி எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். இனிமே நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அப்பன் முருகன் நானே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது தொடர்ச்சியாக இருக்கும் கஷ்டங்களை நினச்சி நீ மனம் தளராதே. நீ படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் சேர்த்து கூடிய சீக்கிரம் நான் பல மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். என் அப்பன் முருகன் தான் எனக்கு எல்லாம்னு என்னையே தஞ்சமடைந்து வணங்கி வரும் உன்னை நான் ஒருபோதும் நிக்கதியாக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நான் உன்னை கைவிட மாட்டேன்றத நீ முதல்ல உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளையும் நோய் நொடிகளையும் கடன் பிரச்சனைகளையும் கசப்பான அனுபவங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே சுகமாக சந்தோஷமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நாட்கள் பல கடந்தும் கஷ்டங்கள் குறையலையேன்னு நீ புலம்புவது எனக்கு புரிகிறது. கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை நான் உருவாக்குவேன். இனி எல்லாமே உனக்கு சுகமாக நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதமாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் கோரிக்கைகள் எதையும் நான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை என் செல்லமே. நிச்சயமாக நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன் மனதில் இருக்கும் தேவையற்ற சஞ்சலத்தை தூக்கி போடு. கூடிய சீக்கிரமே உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான இன்பங்களை மிக பெரிய அளவில் நான் உருவாக்கி கொடுப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் அது நல்லதோ கெட்டதோ அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற முயற்சி செய்கிறவங்க வாழ்க்கையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் உனக்கு எதிராகவே பார்க்காம யோசிக்காம நம்ம நல்லதுக்கு தான் நடக்குது, நம்ம நன்மைக்கு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சாதகமாக மாற்ற முயற்சி செய். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டினாலே வாழ்க்கை உனக்கு ஏற்றமுள்ளதா மாற்றமுள்ளதா ஆகிடுமே செல்லமே. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அதுவும் நாளை விடியலில் உனக்கு நல்லபடியாக உன் கைகளிலேயே வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன்.